வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. இந்த வீடியோ நம்ம போக போகிறோம் வேறு லெவலில் இதை மாதிரி எப்படி ஃபோட்டோ எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, உண்மையிலும் சீரியஸ்க்கான வேறு லெவல் இருக்கும் கைஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் கோ டு த வீடியோ. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க. இந்த உயிர் உங்களுக்காக தாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களை நான் கண்ணும் கருதுமாக பார்த்துக்குவேன். சரி, ஓகே. நான் என்ன பண்ணுறேன்னா, முதல்ல லிரிக்ஸ் காப்பி பண்ணிட்டு பிக்சார்ட்டுக்கு போய் ஃப்ரேம் ரேட் சரியாக வச்சுக்கிட்டு அந்த லிரிக்ஸை பேஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் என்ன தேவையோ அதை நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணால் சரி. ஓகே, எனக்கு இது எப்படி டெக்ஸ்ட் பண்ணணும், நான் இப்படி டெக்ஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் எட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, சரியான மாதிரி எட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, எட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, யூஸ் பண்ணிட்டு நான் ஒரு ஃபோன்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இதில் அமெரிக்கன் கேப்டன் ஃபோன்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த இந்த ஃபோன்ட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் நல்லா வச்சுக்கலாம். நான் பிளாக் வச்சா வேறு லெவலில் இருக்கும். நான் அதனால் பிளாக் வச்சுக்கிறேன். பிளாக் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆமாம், நீங்கள் பிளாக் கலரே சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதாவது நியூ ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் யூடியூப் தம்ப்நெயிலில் ரேஷியோ, அதாவது ஃப்ரேம் ரேட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கேலரியில் போய் அந்த இப்போ நீங்கள் எடிட் பண்ண ஃபோட்டோ இருக்குது இல்லையா, அந்த அதாவது டெக்ஸ்ட் எடிட் பண்ணோம் இல்லையா, அதை எடுத்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், இம்போர்ட் பண்ணுறேன். ஓகே, இம்போர்ட் பண்ணிட்டு இதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது கொஞ்சம் அலங்காரம் மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணணும். ஓகே, இப்படி வச்சு நீங்கள் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். எப்படியும் பண்ணால் அது அழகாக இருக்கும், நல்லா இருக்கும். அதாவது பார்க்க ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவாக ஒரு நல்ல லுக்கில் இருக்கும். அதனால் நானும் கொஞ்சம் அலங்காரங்கள், அதாவது அலங்காரங்கள் பண்ணிக்கிறேன். ஓகே, நானும் இப்படி ஒவ்வொன்றா பண்ணிக்கிறேன். ஓகே, பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இமேஜை ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிக்கிங்க. இதில் போய் பேக்ரவுண்டை ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிக்கிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணுங்கள். ஓகே, அல்ட்ரா சேவ் கேலரி. ஓகே, நான் சேவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இந்த வெப்சைட்டோட லிங்கை. இப்போ நான் பண்ண மாதிரியே நீங்கள் இந்த ஃபைலை கிளிக் பண்ணி இந்த ரெண்டாவது ஒரு ஆப்ஷன், அந்த ஓப்பன் செல்ட் ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தரேன். அதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இம்போர்ட் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். லேயரை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நான் கிளிக் பண்ணி பார்த்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் தான் இருக்கும். இதுக்கு நான் வேறு ஃபோட்டோ செட் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த ஃபைலை கிளிக் பண்ணி இங்கே ஓப்பன் அண்ட் பேஸ்ட் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. அதில் ஃபைல்ஸுக்குள்ளே போய் நீங்கள் இந்த கேலரி போய் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஃபோட்டோஸ் இப்போ நாங்கள் எடிட் பண்ணவங்களே பிக்சலில் அந்த ஃபோட்டோ தான் நீங்கள் எடிட் பண்ணணும். நான் ஃபோட்டோஸ்னு சொல்லிட்டேன். அந்த ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணால் ஓகே, கொஞ்சம் லோடிங் ஆகிட்டு அப்படி எட் ஆகிடும். ஓகே, அது எட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்னடா பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பின்னால் என்னோட அந்த சூப்பர் பெய்ட்ஸோட அந்த லோகோங்கிறதுனால நீங்கள் இந்த லேயர் மாதிரி இருக்குது அந்த ஆப்ஷன் உண்டும், அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ரெண்டாவதுக்குள்ளேயே நம்ம சேனலோட லோகோ அதை கிளிக் பண்ணிட்டு இந்த டஸ்ட்பின் மாதிரி ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க, டிலீட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த ஃபைல் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதாக இருக்குது, இந்த ஆப்ஷன் தான். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே சேவ் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் நாங்கள் இங்கே ரிப்ளேஸ் பண்ணி சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சூப்பர் பில்டிஸ்னு அந்த இதில் நான் காட்டினேன்,
அதை கிளிக் பண்ணுறீங்க. கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதாவது ஸ்க்ரீன் அப்படியே டச் பண்ணாலும் வேலை சார். அதை எப்படி சொல்கிறது, ஸ்க்ரீன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். ஓகே, அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு அப்படியே போயிடும். அப்படி வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சு அப்படி வந்துடுவோம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ்போர்ட் எஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த ஜேபிஜி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். அதோட நீங்கள் இப்படி வச்சு சோப் பண்ணுற மாதிரி சோப் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஸோ ஃபைனலி இப்படி தான் வந்துடுச்சு. ஓகே, இப்படி வேறு லெவலில் ஈஸியான டுட்டோரியல் நான் சொல்லி தந்துருக்கேன். ஏன்னா நானே கஷ்டப்பட்டு இந்த ஃபைலுக்கு இதை எடிட் பண்ணி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணது இது. அதாவது உங்களுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி அந்த வெப்சைட்டில் இம்போர்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறது மட்டும்தான். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. நான் வந்து இந்த ஃபோட்டோ நம்ம முதல்ல இருந்து எடிட் பண்ணி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு அந்த லிங்க்கை தரணும். அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. அந்த ஒரு சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் உங்கள் சப்போர்ட்டுக்காக நான் இவ்வளோ பாட்டு பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ திரும்ப நான் உங்கள் சூப்பர் சேஃப் ஃபன் காய்ஸ். பை பாய்.